ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வியர்மார்ட் போகிறோம். ஏன்னா அந்த மாதம் கடைசியில் நாங்கள் ஊருக்கு வர போகிறோம் இந்தியா. ஸோ அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்னென்ன வாங்கணும் போய் பார்க்கலாம் வாங்க. இதாங்க வியர்மார்ட் உள்ளே வந்தாச்சு பாருங்கள். இவ்வளோ ஷாம்பு ஐட்டங்க. ஷாம்புலாம் பாருங்கள் பாருங்கள். பேண்டீன் பாருங்கள் 17 கிராம்ஸ். டாவு 8 கிராம்ஸ். இது பாருங்கள் காஸ்பு சோத்து கொத்தாழையில் தயாரிக்கப்பட்டது 10 கிராம்ஸ். பப்பாயா 3 கிராம்ஸ். இது 6 கிராம்ஸ் 3 கிராம்ஸ். இது 3 7 கிராம்ஸுங்க. இது வாங்கியிருக்கோம். பிரேமியர் அரபி பவுட்ருங்க 10 கிராம்ஸ் 3 கிலோ பவுட்ரு. டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கோம் 4 கிராம்ஸ். அமெரிக்கன் மைனஸ் எடுத்துருக்குங்க பாருங்கள். இது வந்து 13 கிராம்ஸ் 2 சேர்த்து 13 கிராம்ஸ் மைனஸ். அடுத்து கீழே அண்டர் கிரவுண்டில் போய்ட்டுருக்குறோம். அங்கே போய் பார்ப்போம். மெயினாக ஸ்க்ரீன் எடுத்து வந்துட்டோம். சோபாவில் வைக்கிற பில்லோ வாங்கியிருக்கிறோம் 9 கிராம்ஸ் பில்லோ. இந்த வாட்ச் பாருங்கள் 10 கிராம்ஸ் தான். சூப்பராக இருக்குது. இதுவும் 10 கிராம்ஸ். மொத்தம் 40 கிராம்ஸ் வாங்கிட்டோங்க. இது ஒரு 30 கிராம்ஸ் வாட்ச்சு. பாருங்கள் ஃபுல்லாக செருப்பு கடையாக இருக்குது. கொய்யா மச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் செருப்பு கடையே இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோ. 21 கிராம்ஸுங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. இந்த பில்லு எவ்வளோ வருது தெரில. ஒரு பில்லை போட்டு பார்ப்போம். பில்லு எவ்வளோ வருது தெரில. மொத்தம் பாருங்கள் 10 கிராம்ஸ் வந்துச்சு. அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ வாங்கிக்கோங்க. 50 கிராம்ஸ் ஆகிடுச்சு. கவர் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கோம். பில்லோ ஷாம்பு சோப்பு எல்லாம் நிறையா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே இதோட கண்டினியூஸாக ஒரு குக் வீடியோ போடுறோம். சும்மா சின்னதாக ஒரு சமையல் வீடியோ. பட்டுன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாம் வாங்க. என்ன குக் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. சில்லி சப்பாத்தி ஈஸியாக செய்யலாம். சரி வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, சில்லி சப்பாத்திக்கு என்னென்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதோட பொட்டு உளுந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சப்பாத்தியை பாருங்கள். சப்பாத்தி நல்லா ரோல் பிடிச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 சப்பாத்தி எடுத்து நல்லா பீஸாக கட் பண்ணிக்கங்க. டவா எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிடலாம். பாருங்கள் ஓரளவு கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கடுகு பொட்டு உளுந்து போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கடுகு பொட்டு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கி வச்சு நம்ம தக்காளி சேர்த்துருக்குறோம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. 1/4 டம்ளர் ஊற்றினாவே போதும். ஏன்னா அந்த பொடி வாசனை எல்லாம் போகிறதுக்காக நம்ம போடுறது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா இதாகிடுச்சு. அந்த தண்ணியிலே ஊற்றி வச்சோம்னா நல்லா பொடி வாசனை எல்லாம் போயிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. சவுண்ட் நல்லா கேட்குது.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம காட்டாமல் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா? பாருங்கள் அப்படி கிரேவி மாதிரி வந்துருக்குண்ணே. பாருங்கள் அப்படி வந்துருச்சுன்னு நல்லா தக்காளி சாந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள். நம்ம இதில் நம்ம நறுக்கி வச்சு சப்பாத்தி சேர்த்துடலாம். சப்பாத்தியில் நல்லா ரோல் பிடிச்சி மடித்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும், லேயராக வரும், பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றினது எல்லாமே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து வந்துருக்குன்னு. நல்லா வாசனையாகவும் இருக்குது. அந்த மல்லித்தலை போடவும் நல்லா பயங்கர வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சில்லி சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். வாங்க சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவல் குக் ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். இதோட நம்ம தயிர்லேயே வச்சு சாப்பிட்லாம், கிரேவிலே வச்சு சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் நான் சில்லி சப்பாத்தி வெறுதாக சாப்பிட போகிறேன். வெறுதாக சாப்பிட்டாவே வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கர சூடாக இருக்குங்க. அல்டிமேட்டு. அந்த மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சப்பாத்தியில் சேரவும் தாறுமாறாக இருக்குது. பத்தாவது இந்த மல்லித்தலை வேறு போட்டோன்னா நல்ல வாசனை. அருமையாக இருக்குங்க. வேறு லெவல் ஃபுட்டு. பாருங்கள் எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. இந்த வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, சப்பாத்தி எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கனால அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டு எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. ஆனால் நம்ம வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்கல, முட்டை சேர்க்கல, சிக்கன் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். போய் பர்ச்சேஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. விஆர் மார்ட்டில் போய் 500 த்ரான்ஸ் வந்துருச்சு பில்லு. வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு லீவ் கிடைக்கிறப்ப தான் போக முடியும். இன்னும் 3 நாள் டியூட்டி வேறு. அடுத்து 4வது நாள் லீவ் கொடுக்குறாங்களாம்மா. ஸோ அந்த லீவில் தான் போய் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ போகிறப்ப அடுத்த ஒரு வீடியோ போட்டுடலாம். சரி ஓகே, பாய்.